பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போனோம். போன எபிசோடு வந்து பாதிலே முடிச்சிருப்பேன், ஏன்னா வந்து 30 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ அதனால் தானாகவே ஃபோன் வந்து என்னது ஸ்க்ரீன் ரெக்கார்டரை கட்டாக பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நான் பாதிலே கட் பண்ணிட்டேன். அப்படியே வந்துட்டேன் கட் ஆன ஒன்று. இப்போ வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ. ஸோ அது வரைக்கும் நாம் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இல்லைங்க கொஞ்சம் இல்லைங்க, நம்ம பேட்டா வேணா வச்சிருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, ஸோ வந்து இது உள்ள வந்துச்சு. ஐயோ க்ரீப்பர்லாம் இருக்குது. நைஸ். இது உள்ள வந்தோடனே க்ரீப்பரு ஜாம்பி வந்துட்டாயா. ஓடு ஓடு. அப்படியே போயிட்டு ஜஸ்ட்டு சேர்த்து போயிருப்பாங்க. நம்ம ட்ரெஸ் போடுறோம், நம்ம வந்து திரும்பி ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம வாழ முடியும். நல்லா இப்போ நான் பட்டு புடவை கட்டியிருக்கேன். பட்டு புடவையும் கட்டிடணும். இதை நம்ம கூடி சிக்கிறமே இது பண்ணுவோம். வெளியே வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம படிக்கணும். அந்த திறமையும் பின்னாடி நான் கொடுக்கணும்ன்றதான். படிப்பு முதல்ல கொடுத்துக்கணும். ஜாம்பி அதுக்கப்புறம் அந்த கிளைகள் என்னவோ அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு. உங்களோட லைஃப்ல வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரை நிறைய தப்புகள் பண்றோம். ஆனா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதுனாலதான் என்னோட வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு, நிலக்குழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன விஷயம் பண்ணதுனால இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என் கல்யாணம் வந்து போயிட்டு நம்ம வந்து நம்மளோட வீடு கட்ட வேலையை பார்த்து படிக்கிற ஏஜ்ல நான் கல்யாணம் பண்ணது நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஒரு அம்மாவா இருக்கேன். ஓகே, அப்படியே இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவோம். அப்பா அம்மாவை நெக்ஸ்ட் ரொம்ப அழகா ஸ்டோன் பிரிக்ஸ். இப்போ என் பையன் ஒரு நைட் ஆகுதா? இன்னும் மதியானம் கூட ஆகல. அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். அப்பெல்லாம் நான் எங்க அம்மா சொல்லும்போது அத வந்து நான் கேட்கல. இப்போ நான் இவ்ளோ ஸ்ட்ரகிள் வரைக்கும் போறேன். என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஓகே ஃபேமிலியோட வாழ்றவங்களுக்கே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில அது கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனா இது நான் ஓகே என்னடா போலாம் வந்து இங்க வந்து ஃபுட் வைக்கணும். அந்த அந்த தைரியத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த இல்லன்ற பட்சம் நம்ம போய் என்ன வேலை செய்யணும், நமக்கு என்ன தெரியும் நெக்ஸ்ட் அப்டேட் தெரியாத ஏஜ்ல தப்பான பர்சனை நம்ம தப்பான ஏஜ்ல நான் செலக்ட் பண்ணது தான் என் வாழ்க்கையில பண்ண முதல் தப்பு. அதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அது என் வாழ்க்கையில இப்போ வந்து சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்படின்னா நினைக்கிறேன். இப்போதான் அந்த கல்யாணம் பண்ணேன் 2 years back தான்.
மாத்திரை எடுத்துட்டாங்க, தைலம் தடவி விடணும், அவர் கால் வலிச்சா கால் அமுத்து, இந்த ஒரு இது. அதே அம்மாவுக்கு இருக்கும்போது அம்மாவுக்கு அவர் பண்ணுவாரு. இந்த விஷயம் தாங்க உலகம். அந்த ஒரு விஷயத்த எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எதிர்பார்த்தாங்க. எங்க அப்பாவும் என் பையனுமே இது வந்து நான் போனதே இல்லை. ரூட் இப்போ வந்து உலகம் வந்து ரொம்ப பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஆமாம் இதெல்லாம் தேவை. ரொம்ப ஓகேவா ஓகே இப்போதைக்கு அப்ப என் பையனும் எங்க அப்பாவுமே தான் என்ன உனக்கும் ஒரு லைஃப் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லைஃப்குள்ள போனோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைஃப்ல எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத டைவர்ஸ்ல எவ்வளவு பேர் போறாங்க. லவ் மேரேஜ் ஆகட்டும், அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும். செகண்ட் லைஃப் கொடுக்குற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறாங்க யோசிக்கிறாங்க. அதுவும் தான் வாழ்க்கை நீ அதை யோசிக்கிறது. அப்படியே இங்க கொஞ்சம் டேட் இருக்கு. டோட்டல் ஃபேமிலி தப்பான இப்ப வரைக்கும் என்னுடைய விருப்பம் தான். மாறினாலும் நல்லா இருக்கும், மாறாம இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப என்னன்னா வந்து நம்ம பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, அப்படி இல்ல வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே சரி, டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகாதுன்னா நடந்துதான் அதை மாத்த முடியாது இல்லையா? இங்க இருக்கிறத நம்ம வந்து உடைப்போம். அடிச்சுதான் காயப்படுத்தணும் தெரியும். அப்ப ஏன் வந்து இப்படி பண்ணுன்னு தெரியல. அது சுத்தி கூட ஆயிடும். அந்த மாதிரி வார்த்தையினால வாங்கின வடு வந்து இன்னும் ஆறாம என் மனசுக்குள்ள தீயாதான் இருக்கு. அது ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ண போகுது. ஒரு பொண்ணு கொஞ்சம் என்ன மட்டும் சார்ந்தது இல்ல. இப்ப என்ன பாதிச்சது, நான் ஒரு பர்சன் தனி பர்சனா இருந்தேன்னா அது என்னோடயே போயிடும். இப்போ அது வந்து வயது முதிர்ந்த என்னோட தகப்பனார் அது பாதிக்குது. ஆனால் அந்த ஏஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த ஏஜ் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த மிடில் இருக்கிற அந்த மூணு கோடுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றதுதான் அதோட செட் ஆக போகுது. என்னோட சேர்ந்து என் குடும்பமே வந்து கஷ்டப்படுது இந்த ஒரு பர்சன்னால. இது வராம இருந்தா நல்லா இருக்கும். நிறைய நாள் யோசிச்சுப்போம். இந்த வழிதான் இந்த வீட்டு எடுக்கணும். நீங்க பார்த்து சூஸ் பண்ணதா அதுக்கு முன்னாடி சும்மா ஸ்டே பண்ணிப்போம். அவங்க தான் எங்களை சாய்ஸ் பண்ணது. நாங்க ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா எங்க கூட ஒரு 13 வருஷம் டிராவல் பண்ண பர்சன் தான் அவங்க. வந்து அப்படியே இதெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த வீடியோ மொத்தமாக எடுக்க போனோம். நான் நம்ம வீடு இங்கே தான் வரப்போகுது. அவங்க கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து இப்போ உங்களை மேரேஜ்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடியே வந்து நாங்கன்றத விட நான் வந்து அதுக்கு தள்ளப்பட்டேன். சரியா, அவங்களோட இன்டென்ஷன் முதல்ல ரொம்ப தவறா இருந்துச்சு. அது நாங்க ஆளாக்கப்பட்டதா உண்மை. அது வந்து நாளைக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி கீழே வச்சு இதை எடுத்துட்டு போய்
ஒரு எண்ட் ஆஃப் தி டேல கல்யாணம் பண்ணி ஒரு அப்படிங்க அப்படின்றது ஆச்சு. இதை வச்சுட்டு அடுப்பு அது என்னைக்கு வந்து தனி கொடுக்கணுமா தனி நம்ம வந்து கொஞ்சம் இந்த ப்ரெட்டு சாப்பிடுவோம். ஐயா பேபி வில்லேஜ். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்க வீட்ல ஓகே, இப்போ வந்து நமக்கு எங்க வீடியோ இல்லாம அவங்க வீடியோ இல்லாம பொதுவா இதை பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒட்டு தனியா வரும்போது அவங்க வீட்ல அவங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, இப்போ வந்து செஸ்டர் ஏதாவது ஒன்று இருக்கு. கல்யாணம் பண்ணாம ஓகே, பேக் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டது பேக் டு அது எங்க ஷாப்பிங் இஷ்யூவா போயிட்டு இருந்தது தவிர அதை தாண்டி இப்போ வந்து நம்ம அப்படியே இதை எடுத்துருவோம். அவங்க ஃபேமிலி எப்போ ரொம்ப ஃபுல்லா இன்வால்வ் ஆனாங்களோ ஓகே ஓகே என்ன ஓகே இப்போ க்ளீனாக எடுக்கணும். பிறகுதான் 2 பேரும் பிரிஞ்சீங்க. நான் அதுதான் வந்து நமக்கு இப்போ தேவை. அவருமே வந்து அது என்ன மொத்த வீடும் இருக்கு. அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியும் விட்டுட்டு வரல. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அவர் கூட அடுத்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே வந்து நிறைய ட்ரை பண்ணோம். ஃப்ளோருக்கு ஸ்ப்ரூஸ் ட்ரீ போடலான்னு இருக்கேன். அவரை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணவே அலோ பண்ணல. அவரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நான் உட்கார்ந்து பேசினா கன்வின்ஸ் ஆகுறாரு. நான் சொல்றேன் அம்மா போமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். சூப்பர் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். ஜஸ்ட் ஒன் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்றாரு, அப்ப என்ன தனியா கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போமா, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, நீ போ நான் வரேன், நீ போ நான் பேசுறேன்னா அந்த டைம்ல கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் டைம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுற விதங்களே வேற மாதிரி இருக்குது. அதுதான் இதுக்கு சைட் டு சைட் பாசிபிலிட்டியும் பண்ணல. ஒண்ணு அவங்க பேச்சதான் அப்படியே மட்டும் கையாலே உடைச்சிடும். ஓகே, அது என்ன நடந்தது அதுன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும். இப்ப வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி முடிய போகுதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட பதில் என்னவா இருந்திருக்கு? கொஞ்சோண்டு பண்ணிட்டு அப்படியே ஒரு போட்டுரும். இப்போ எவ்வளோ எதுக்கு எடுத்தேன்னா இங்கே வந்து இதை வந்து அப்படி இங்கே போட்டு முதல்ல அப்படிங்க நீங்க இந்த ஃபீல்ட்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது முட்டை கிரேவி. ஓகே, ஐயோ ஓகே எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. நான் எப்படி கேட்குறேன். சரி ஓகே, அப்படியே அப்படியே போயிட்டு இது இருக்கு. அபியூஸ் வந்து நியூஸ் படிக்காது. ஓகே, கோட் இருக்கு. அபியூஸ் வந்து இப்பதான் சினிமா பத்தி உலகம் ஃபுல்லா வெளியே பேசிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியால தெரிய வருது இப்பதான். ஓகே, கோட் எடுத்துப்போம். நம்ம பக்கத்துல நான் இதை வச்சு நான் அதுக்கு நான் பண்ணணும். காசிப்ஸ் வந்து அபியூஸ் சூப்பர். இப்போ நிறைய கோட் இருக்கு. கோட் ஈஸியாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக தான் கிடையாது கோடுங்க. மற்ற இதில் தான் அதிகமாக இருக்கு. எவ்வளோ நியூஸ் நம்ம பார்க்குறோம், விஷயங்கள் ரேப் பார்க்குறோம், குழந்தைங்க இதெல்லாம் தாண்டி அங்கே போது கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்குதான். ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து முதல்ல இங்கே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா நம்மள கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. 12 நாள் பண்ணிட்டு எவ்வளோ குட்டியான இல்லை. இத்தனை வருஷம் 18 வருஷம் இருக்கு. தீபானா எப்போ இன்னும் வழங்கி கொஞ்சம் தெரியுது. எவ்வளோ வரைக்கும்னா இங்கே வரைக்கும் வேணும் ஆக்சுவலி. ஸோ அப்படின்னா இங்கே இந்த ஸ்ட்ரீட் சாரி ஓகே இது வரைக்கும் வேணும். ஸோ அப்படின்னா இந்த வீட்டை எடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு டர்ட் தேவைன்னா முதல்ல மைண்ட் பண்ணணும். டர்ட்டு ஒரு டர்ட் இருக்குது. ஜஸ்ட்டு தான் மொத்தமாக 12 டாட்னா இருக்குது. டர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப டைம் ஆகுது. 15 மினிட்ஸ் 5 நிமிஷம் இதுலேயே போச்சு.
Did I have sticks? Oh my god. So அவங்க வந்து நீங்க எப்படி டீல் இதில் வந்து போயிட்டு 6 ஸ்டிக்ஸ் எங்கடா நிறைய பேர் இதோ இங்கே இருக்கு. கேட்ட ஆளுங்களே இந்த வார்த்தையை ஒரு ஸ்டிக்கு தோசை போயிட்டு தோணுது நேக்கா பேசி நேக்கா செத்து நேக்கா கொஞ்சம் நட்டியும் இது வந்து கடல் மாதிரி போயிட்டு என்னடா இப்போ ஓ காபர் ஸ்டோன் அதாவது இதை மட்டும் மெல்ட் பண்ணிட்டது. நான் சாப்பிட்டு வெயிட் பண்றான். வேற எதனா வைங்க அந்த பையனுக்கு. ஆக்ஸு ஷவர் செஞ்சேன். இதோ 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 டக்குனு முடிச்சுங்க. இப்போ வந்து ஷவர் எடுத்துப்போம், ஆக்ஸும் எடுத்துப்போம். பிக்காக்ஸ் இங்கே இருக்குதான். ஷவர் எடுத்து இங்கே பணம் வீசினா என்ன அக்கௌண்ட் மாதிரி பறந்துட்டு இருக்கு. ஓகே நம்ம மேலே போயிடுவோம். டாட் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படியே நம்ம வந்து டேர்ட்டை இருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கமான் 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 கமான். ஒன் மோர் டேர்ட். கமான் கமான் கமான். கீழே ஜாம்பி இருக்கு நினைக்கிறேன். எரியுது. கமான் சீக்கிரம். போகணும். கமான் கமான் கமான். மேலே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட்லயே தூக்குல போடணும். ஜாமீன் குத்து வெளில வந்துடலாம். ஒரு ஸ்டாக் வந்துச்சு. கண்டிப்பாக அது போதும். மண்டரிதா யா ஷோ ஷோ ஷோ. இதை நம்ம அப்படியே மூடிடும். அது நம்ம தேவை. அவன் ஏப்பா நான் மிச்சம் மீதியே நான் சாப்பிட்டுக்கிறேன். அதை அழிச்சு போடு. அம்மாவுக்கு பரோட்டா வச்சிரு. அவள்தான். இங்கே ஜாம்பி எடுத்து அப்படியே இங்கே போயிட்டு போனான். நான் இதுக்கு எப்படி பண்ணுறேன் எனக்கே தெரியும். ஏங்க நான் சொல்லலாம் போதும். நான் போயிட்டு அப்படியே எடுத்துட்டு போட்டு எருமை நீ என்ன பண்ண? அது வெஜிடேரியனா? ஷோ அண்ணா இது ரொம்ப டைம் எடுக்குது. 10 நிமிஷம் தான் இருக்குது. 30 மினிட்ஸ் நான் முடியணும். பார்ப்போம். எவன் வீடோ அது சோறு வாங்கி கொடுத்து போயிட்டு எடுத்தியா? ஐயோ விடுது. நீ வேறு உள்ள போயிட்டா. ஓகே அவன்தான்
ஓ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேற லெவல் சாப்பாடுங்க. இங்கன்னா அப்படின்னா இங்கே லாய் போலியா தூங்கி எழுந்தது வந்து போன் தான் நோண்டுறியா? சாரி கேஸ், எங்கள் அம்மா வந்து எப்படின்னா இருக்கு பிடிச்சிக்கா இதெல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாவான்னு நினைக்கிறேன். பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் தானே திட்டுறாங்க. அப்படியே என்ன பண்ண உடச்சிட்டு போயிடுவோமா வீட்டுக்குள்ள? சூப்பர். இங்கே வந்து வீடு இருக்குன்னா நம்ம அப்படியே உடச்சிடும் இந்த வீடை. ஓகேடா, ஓடுறா வீட்டை ஓடுறா. மான்ஸ்டர்னு எனக்கு என்னடா, போடு ஓட. இந்த நைட் ஆயிடுச்சு. ஸோ பெட்டை போயிட்டு தூங்கிடுவோம். ஓகே சீக்கிரம் ஓகே. எழுந்தின உடனே அப்படியே என்ன பண்ணுவோம், முதல்ல அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிடும். கமான் சீக்கிரம் அப்படிங்க. அப்படியே கீழே கமான். இதுக்கடுத்து இது வந்து வில்லேஜரோட வீடு. ஏன்னா அதை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கட்டிட்டியா வீடு. நீங்கள் போயிட்டு பாருங்க வேட்டி. நானே முக்கியமாக கேம் விளையாட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணுறாமா நாங்களே கேம் விளையாட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. Oh my god. சீக்கிரமா உடைச்சிடாத, கீழே மட்டும் வந்துடாத. சாக்ஸி உடைய போதே. நான் பண்ணுவோம். சீக்கிரமா முடிச்சிட்டோன்னா நம்ம போயிட்டு சீக்கிரமா ஒன்றும் ரைஸ் பெரிய வீடியோ தான், சும்மா ஜஸ்ட் பாக்ஸ் அவ்வளோதான். போட் அங்கே ஒரு ஸ்கெல்டனாக இருக்கான். பேட் சூப்பர். கமான். ஓகே, இப்போ அங்கே வரைக்கும் யூஸ் பண்ண முடியுதுப்பா. சூப்பர். கமான். இன்னும் கீழே கூட போக முடியும். Oh my god, வேற மாதிரி இருக்கு. அங்கே கூட போக முடியும். Oh my god, சூப்பர். அங்கே போக முடியும். ஓகே நான் ஜஸ்ட் oh my god பா எவ்வளோ எனக்கு ஒரு புது ஆக்ஸ் வேணும். நான் மட்டும் முடிஞ்சிட்டா? ஓ மை காட், ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஸ்டோன் கூட இருக்கு. நம்ம அப்படியே இங்கே உடைக்கோம். இன்னும் கொஞ்சம் காபல் ஸ்டோனு வீட்டுக்கு தான் எனக்கு ஆக்ஸ் செய்யணும். அதுக்காக அப்படியே போகுது. அது முன்னாடி என்ன
I don't have enough make stick. I can make an axe and a pickaxe. Super. நீங்க சோம்பு சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். I'm gonna tear it. போடு. ஆஹா. நம்ம உட்டே வெட்டியிருக்காங்கண்ணா. இந்த வீட்டையே நம்ம எடுத்துருந்தாவே நம்ம வந்து இது பண்ணிடலாம். வெரி பேட். நான் அது யோசிக்காமல் போயிட்டேன். ஓகே, எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம வந்து மேலையும் உடைச்சிருவோம். டர்ட் வச்சுப்போம். அப்படியே இதை உடைச்சிப்போம். எஸ். ஓகே, ஜஸ்ட் 4 மினிட்ஸ்னா அதுக்கடுத்து வீடியோ கட் ஆகிடும். நானே கட் பண்ணிடுவேன். இன்னும் முன்னாடி மாதிரி ஆகக்கூடாது. அதனால இல்லை, ஒரு வீடு எடுத்துகிட்டு இருக்கேனே, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அம்மி? இது அவன் காலேஜ் போயிட்டு வந்தா சொல்லுங்க. காலேஜ் தானே போயிட்டு வரான். அவனுக்கு எதாவது சாப்பிட தெரியாது. இப்போ இதெல்லாம் யூடியூப்ல உங்களோட மான கப்பல் ஏறும். வெரி பேட் கேஸ் எங்கள் அம்மா. அவ்வளோவே ஜஸ்ட் ஸ்டோன் தான் இருக்கிறது. ஃப்ளோட்டிங் பெட். After a long time. It's my pickaxe here. ஓகே, இது இந்த வீட்டோட ஒரே வீட்டில் நிறைய டோர் வச்சுருக்கோம். போடு போடு. சூப்பர் சூப்பர். சூப்பர்டா சூப்பர்டா. ஓடடா ஓடடா ஓடடா. சாரி, கேட்டால் ஷூட் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிய போனேன். அதனால டைமும் முடிய போகுது. இந்த பார்க்க வீடு கட்டலை. Just a minute, guys. Come on. Okay. No one rush. Okay. அப்படியே என்ன பண்ணுவோம்? கீழே வச்சுடுவோம். நான் ஒரு பெரிய முட்டை இங்கே பாருங்க. இங்கே தான் வந்து இறந்து கேட்கணும். அப்படியே இங்கே தோண்டி போய் இருக்கிறத முடிஞ்சிச்சு. கொஞ்சம் எடுத்து போங்க. சொல்லாட். ஓகே, 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த வேலை போனோன்னு அவ்வளோதான். ஓகே, வெயிட் 7 டேஸ் அப்படியே வரைக்கும். Just this layer and we are done. Okay, bye guys. Bye.